திரு ஜீவா, இயல்பாகவே திமுக தன்னளவில் செய்ய வேண்டிய மாற்றங்களை திரு விஜய்னு ஒருத்தருடைய அரசியல் வருகைக்கு பிறகு, தாவேகாவுடைய வெற்றிக்கு பிறகு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் திமுக இப்ப செய்ய தொடங்குதா? இப்படி பார்க்க முடியாது. இயல்பாகவே அவங்க கட்சி அவங்க சரி செய்வாங்கல்ல. இதுக்கு விஜய் வந்திருக்காரு வரலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது இப்போ சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாங்க, விஜயகாந்த் வந்த உடனே மகளிர் பாசறை அவங்க நடத்துனாங்கன்னா, இப்போ விஜய் இந்த கட்சி தொடங்கிய போதே பலரும் சொன்னாங்க, திமுக எது செஞ்சாலும் அது விஜய்காண்டி தான். அதற்கு முன்னாடியே கட்சியில் இளைஞர்கள் இருந்தாங்க, இளைஞர் அணி இருந்தது, மகளிர் அணி இருந்தது, அதற்காக செயல்பட்ட வரலாறுலாம் உண்டு. எம்ஜிஆர் ஆட்சியிலேயே மதுரையில் ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணியை தொடங்கி நடத்தினாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறனால தான் நடத்தினாங்கன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. இயல்பாகவே செய்வாங்க. இல்லை, இந்த ஒரு தோல்வி வந்ததுக்கப்புறம் தோத்ததுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாரும் அட்வைஸ் இல்லை, தோல்விக்கு பிறகுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒருவேளை தாவேகா அரசியல் களத்திலே இல்லை, திரு விஜயே சீன்ல வரவே இல்லை, இது மீண்டும் பைனரி பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கு, திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலுக்குள்ளே இருக்கு அப்படின்னா திமுக இவ்வளவு பெரிய கட்டமைப்பு மாற்றங்களுக்கு தயாராகும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை வேகப்படுத்தியிருக்கலாம், பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரங்க உள்ள இருந்து சில அழுத்தங்களை தராங்கல்ல, அப்படி இருக்கும்போது மாற்றம் பண்ணுவாங்க. பண்ணாம இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை துரைமுருகன் போதும், ஏவாவேலு போதும், KN நேரு போதும், சேகர்பாபு போதும்னு திரு ஸ்டாலினே ஒரு புள்ளியில நிறுத்தி இருந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு திமுக தன்னளவுல தயாராகுதுங்கிறத எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பிரியன் சார் சொல்ற மாதிரி வேற வழியே இல்லை, வேறு யாருக்கேனும் இந்த வாய்ப்பு போகாம திமுக தடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குங்கிற இடத்துல தானே இந்த மாற்றங்களுக்கு அவங்களே தயாரா. அதாவது இதை நம்ம எளிதா சொல்லிடலாம். ஆனா நீங்க சொன்ன நபர்கள் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். இப்ப ஏவாவேலாம் அதிமுகல இருந்து வந்தவர் தான். ரகுபதி, சேகர்பாபு, ஆமா சேகர்பாபு, இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே ஒரு பெரியாரிய அண்ணா கருத்துக்கள்லாம் பெரிய லெவலில் இருக்காது. சேகர்பாபு காவி கட்டிகிட்டே தான் இருந்தார், முருகன் கோவில் மாநாடு நடத்தினாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு மைனஸுங்கிற விஷயத்தெல்லாம் நான் பதிவு செஞ்சேன். ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது தெரியல. ரகுபதி ராமராட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி தான் ராமராட்சின்னு ஒரு முறை ரகுபதி போன்றவர்களும் சொன்னாங்க. எல்லாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க வந்தவங்க. ஆனாலுமே கட்சி கட்டமைப்புங்கிறது, பவர் பாலிடிக்ஸுங்கிறது ஜீவா சகாப்தன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. இது பெரியாரிய பார்வை என்ன, இதில் வடநாட்டு எதிர்ப்பு இப்படி பார்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். பவர் பாலிடிக்ஸ் வேற. இது பெரிய சிவப்பு சிந்தனை கருப்பு சிந்தனைலாம் தாண்டி மக்களுக்கு என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம பேச கடவுள் இருக்கு இல்லை இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அவங்க ஓட்டு கேட்க முடியாது. அவர்களுக்கு சேகர்பாபு தேவை, ரகுபதி தேவை, முத்துச்சாமி தேவை. செந்தில் பாலாஜி ஒரு சசிகலாவிடமிருந்து வந்தவர். அவர் மேற்கு மண்டலத்தில் அவங்களுக்கு சாதிச்சு தந்தார்ல அந்த 5. இந்த ஒரு தோல்வியை வச்சு மட்டுமே அவங்களுடைய பழைய விஷயங்களை மறந்துட முடியாது. மேல இருக்கக்கூடிய பிரதான விமர்சனமே, ஒரு தலைவர் மாவட்ட செயலாளர் ஆகிறாருன்னா அவர் 50 வருஷம் இருக்கார், அதற்கு பிறகு அவரோட பையனுக்கு அந்த வாய்ப்பு கைமாறுது, இல்ல அவருடைய ஆதரவாளருக்கு அந்த பொறுப்பு கைமாறுது. அவரே தான் எலக்டோரல் பாலிடிக்ஸ்லாம் இருக்கார், அவரே தான் தேர்தல் அரசியலுக்குள்ளேயும் இருக்கார், அவரே தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார், அவரே தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார், அவரே தான் அமைச்சர் ஆகிறார்னா புதுசா அந்த கட்சிக்குள்ள வரணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். இது எல்லா பெரிய கட்சிகளையும் இந்த பிரச்சனை உண்டு. காங்கிரஸா இருக்கட்டும், பெரிய கட்சிகள் எல்லாருக்கும், பாரம்பரியமா இருக்கிற கட்சிகள் எல்லாவற்றுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இது கண்டிப்பா ஒப்பீட்டளவு அதிமுக மேல கூட இந்த இவ்வளவு விமர்சனங்கள் இருக்காது. ஆனா ஒப்பீட்டளவில் கட்டமைப்பு எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. அதிமுக யார் வேணாலும் வந்துடலாம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தாலுமே அந்த கட்சி எம்ஜிஆர் இறந்தப்ப என்ன ஆச்சு பாருங்க, ஜெயலலிதாமியார் இறந்தப்ப என்ன ஆச்சு பாருங்க. இப்படி ஒரு தடுமாற்றம் இங்க வரல. எந்த கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு, எந்த கட்சியில மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸ் இருக்கு, எந்த கட்சியில பரம்பரையா ஒரே குரூப்பே எல்லா இடத்துலயும் வராங்கன்னு சொல்லுகின்ற விமர்சனம் வைக்கின்ற அதே நேரத்தில் கட்டமைப்பு பலமா இருக்கு. கட்டமைப்பு பலமா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இந்த விமர்சனங்களை நீங்க எந்த கட்சியின் மீது வைக்கிறீங்களோ அந்த கட்சி தோக்கலாம். தோல்வி வேற, கட்டமைப்பு அப்படியே நிக்குது. அதிமுக பாருங்க சிதறுது பாருங்க. அதை சொல்ல வரேன். அதுக்கான இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுறேன்னு சொல்லாதீங்க. வாரிசு அரசியல் சரி, மாவட்ட செயலாளர் பேச வேண்டிய புள்ளிதான், அந்த புள்ளிதான் இல்ல, அதை நம்ம கவனிக்கணும். இப்ப சாத்தூர் ராமச்சந்திரன் இருக்கிறாரு. சாத்தூர் ராமச்சந்திரன் ஜெயலலிதாவோட ஆளுங்கிறது அவ்வளவு நல்லா தெரியும், கலைஞருக்கு தெரியாதா? ஜெயலலிதாவே அரசியலுக்கு மறுபிரவேசம் செய்ய வச்சதே சாத்தூர் ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு தான். அந்த 2 இடைத்தேர்தல் நடந்தது, ரெட்டலை முத கிடைச்ச தேர்தலில் திமுக ஆட்சியில வெற்றி பெற வச்சது. பிரச்சாரத்துக்கே ஜெயலலிதாமையார் போல, சாத்தூர் ராமச்சந்திரனும் திருநாவுக்கரசு தான் போனாங்க. மருங்காபுரி மேற்கு, மதுரை மேற்கு. அப்பேற்பட்ட சாத்தூர் ராமச்சந்திரனை எப்படி திமுக கலைஞர் சேர்த்தாரு? அப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுக சார்பா இருக்குன்னா சாத்தூர் ராமச்சந்திரனை சேர்த்து இப்ப இன்னைக்கு விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர், சங்கரங்கோயில் வரையும் திமுகவோட பெல்ட்டா உருவாக்கிட்டார்ல. தங்கம் தென்னரசு பாரம்பரியமா திமுக இருந்தவர், அப்பா காலத்துல இருந்து. சாத்தூர் ராமச்சந்திரன் வந்தவர். 2 பேரையும் மெயின்டைன் பண்ணி விருதுநகர் மாவட்டங்கிற ரெட்டலை கோட்டையை எம்ஜிஆர் அருப்புக்கோட்டை தொகுதினால எம்ஜிஆருங்கிற அந்த இமேஜை உடைச்சு
திமுகவுடைய கோட்டையா மாத்த வச்சாங்கல்ல. இல்ல அதுக்கு அப்புறமான அந்த கிளைகளை உருவாக்குறதுல அவங்கள வளர்த்து விடுறதுல திமுக தேங்கிடுச்சா? அதுதானே விமர்சனம். இல்ல அந்த விமர்சனங்களை அந்த விஷயங்களை அவங்க கண்டிப்பா சரி சாத்தூர் ராமச்சந்திரனே போதும், தங்கம் தென்னரசே போதும் அப்படின்ற இடத்துக்கு திமுக வந்துருச்சு. இல்லைங்க, அடுத்து அவங்க வளர்த்து ஒரு பொதுவா பெரிய கட்சியில என்ன நடக்கும்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க பார்த்தா இந்த சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. குடும்பம்ங்கிற சிஸ்டம், நிறுவனம்ங்கிற சிஸ்டம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நான் அவரை சாட்ட வாங்கிட்டு வந்தேன். இதுல ஒரே ஒரு விஷயம், இதுல அவங்க செய்ய வேண்டியதா எல்லாரும் திருப்பி உங்ககிட்ட தான் வரப்போறேன். பிரியன் சார், குடும்ப கட்சி வாரிசுகளுக்கு மீண்டும் மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விமர்சனத்தை நீங்க வச்சீங்க. கட்சிக்காரங்களே வந்து என்கிட்ட புலம்புனாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஜீவா என்ன சொல்றாருன்னா, அதனாலதான் கட்சி கட்டமைப்பே பலமா இருக்கு. அதிமுகவுக்கு நடந்த மாதிரியான ஒரு சிதைவு திமுகவுக்கு நடக்காம இருந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. நியாயப்படுத்தல அவரு. இந்த மாதிரியான கருத்து பல பேர்கிட்ட இருக்கு. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஒரு வாரிசுன்னு தனக்குன்னு யாரையும் நியமிச்சுட்டு போல. அதனால அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் எம்ஜிஆருக்கு அப்புறம் நடந்தது, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி திமுக ஏன் நடக்கலை? கலைஞருக்கு அப்புறம் கரெக்டாக க்ரூம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு 40-45 வருஷம் ஆச்சு. ஸ்டாலின் வந்தார், ஏற்றுட்டாங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து உதயநிதியோட ஏற்றம் இருந்தது 8 வருஷத்தில் நடந்து போச்சு. அந்த இடத்துக்கு அவரை தயார் பண்ணிட்டாங்க. 8 வருஷத்தில் அந்த இடத்துக்கு தயார் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் என்ன இது முக்கியமான விஷயம் இல்லைன்னா, கட்சி தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, கட்சியும் கட்சி தொண்டர்களும் அந்த தலைமையை ஏற்றுக்கும் போது நம்ம அதில் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மக்கள் தான் பார்த்துக்கணும். வாரிசு இப்போ குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சிலாம் இல்லை. எங்கே ஒப்பீடு வருதுன்னா, திரு ஸ்டாலினை ஏற்றுக்கிறாங்க, திரு உதயநிதியை ஏற்றுக்கிறாங்கல்ல. அப்ப திரு பொன்முடியை ஏத்துக்கிட்டு திரு கௌதம சிகாமணியும் ஏத்துக்கலையா? இது வந்து தலைமை கே நேரு ஏத்துக்கிட்டு திரு அருணையும் ஏத்துக்கலையா? அங்க கோவம் வருதா தொண்டர்கள்? மாநில அளவில் அதை ஏத்துக்கும் போது தலைமைக்கு பிரச்சனை இல்லைன்ற போது கீழே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்கிறது இல்லை. மாவட்டங்கள்ல வேலை செய்யறாங்கல்ல, அவங்களோட இப்போ KKSR கட்சியில் சேர்த்துட்டாங்க, அவர் அந்த ஏரியாலாம் பலப்படுத்தினாரு. இல்ல முத்துசாமியை சேர்த்துட்டாங்க, அவர் அந்த ஏரியால பலப்படுத்தினாருன்னா அந்த ஏரியால பலப்படுத்தினாங்க, அதுக்கேற்ற பயனை அனுபவிச்சாங்க, கட்சியை அனுபவிச்சது அவங்களும் அனுபவிச்சாங்க. அதோட நிறுத்திட்டு அடுத்த ஆளை தயார் பண்ணணும். அடுத்து அதை விட்டுட்டு அவங்க அங்க சரி பண்ணினாங்க, கட்சியை வளர்த்தாங்க, இல்ல எம்எல்ஏக்களை இல்ல. அதுக்கு தான் சார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டே இருக்கிற ஒருத்தரை போதும் நீங்க நிறுத்திக்கங்கன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து இன்னொருத்தட்ட மாத்துறதுல கட்சி வந்து பெரும் பாதிப்பை சந்திச்சிடாரு. இப்போ எப்படி தோல்வியை சந்திச்சாங்க? இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இப்போ மாத்தணும். அதனால அவர் 100 வயசு வெற்றியை பார்த்தாருன்னா 100 வயசு வச்சிருக்க முடியுமா சார்? தேர் மஸ்ட் பி சம் ஏஜ் கட் ஆஃப் இருக்கணும். இல்ல அது மறுசீரமைப்பு இயல்பாவே நடக்குங்க. அது இயற்கையாவே நடந்ததா ஆகும். இந்த தோல்வி வேணா அதை வேகப்படுத்துது, அதுதான் சொல்றேன். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த தோல்வி வந்த உடனே இந்த பேட்டர்னையே விமர்சனத்துக்குள்ளாக்குது இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இந்த பேட்டர்ன் தான் ஜெயிக்க வச்சுச்சு. இந்த பேட்டர்ன் தான் புயல்ல அவருக்கு ஏங்க தொடர்ச்சியா 3 தேர்தலில் தோல்விங்க. 80ல் நம்ம வந்துருவோம் நம்பி இருந்தாங்க திமுக. எம்ஜிஆர் ஆட்சி மேல அவ்வளவு அதிருப்தி. நக்சல் படுகொலை, மீனவர் படுகொலை, விவசாயி நாராயணசாமி நாயுடு போராட்டம், அவ்வளவுதான் எம்ஜிஆர் ஆட்சினாங்க. டோட்டலா MP எலெக்ஷன்ல அவுட்டு. சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் தான் ஜெயிச்சது. என்ன பண்ணிட்டாங்க? ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அதை செஞ்சிருக்க கூடாது. அது அந்த அனுதாபத்தில் மீண்டும் ஜெயிச்சாங்க. அப்புறம் அந்த MP சுப்பிரமணியம் கலைஞர் பிரச்சனை அதெல்லாம் நடந்து தோத்தது. அவ்வளவு தோல்விக்கு அப்புறம் வந்தனா கட்சி கட்டமைப்பு இருந்தது. ஆனா என்னன்னா, அன்று இருந்த மாவட்ட செயலாளர் இருந்த வேகம், வீரியம்லாம் அன்னைக்கு 40 வயசுல இருந்தவங்கலாம் இன்னைக்கு 75 வயசு ஆயிட்டாங்கன்னா இயல்பாகவே கள செயல்பாடு, ஜெயிலுக்கு போறதுக்கு பயம், இதெல்லாம் வந்துருச்சு. சிறை நிரப்பு போராட்டம் மாதிரிலாம் நடத்தவே இல்லை. அதுதான் ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்னு, மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து முழு நேர கட்சி பணியா இருக்கணும். அவங்கள நீங்க MLA MP இந்த மாதிரி ஆக்குது. இந்த 2 இது இருக்கிறது வந்து கட்சி பணியை தொய்வடைய வைக்கிறது. மக்கள் நல பணி, அவங்களுடைய MLA MP போஸ்டிங் இதாக்குது. இது வந்து திமுக தோத்தவங்க எல்லாரும் பாருங்க, MLAக்கு நின்றவங்க மாவட்ட செயலாளர் வந்திருப்பாங்க, மாநில செயலாளர், அமைப்பு செயலாளர், இத்தனை போஸ்ட் உள்ளவங்க நின்னதுதான் அதுவும் ஒரு தோல்விக்கு மிகப்பெரிய காரணம்.